ஹாய் நான் அபி. வாங்க அம்மா வீட்டில் ஒரு ஈவினிங் மினி vlog பார்க்கலாம். அன்னைக்கு டியூஸ்டேங்கிறதுனால அம்மா கோவிலில் பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5:30 போல் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருப்பேன் இந்த பூச்செடி நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. பூ அதிகமாக பூக்கிறது இல்லை, பூ கஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி பின்னூசிலே கோர்த்து வச்சுக்கலான்னு தான் கோர்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு டியூஸ்டேவாக இருந்தாலும் நாங்கள் பூ வாங்குறதுக்கு மறந்துட்டோம் சாமிக்கு. அதனால இந்த முல்லைப்பூவே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். டியூஸ்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஈவினிங் போல் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதே ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு தோசை தான். சரி சட்னி செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் தான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சட்னி ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். தக்காளி வெங்காய சட்னி நம்ம சேனலில் போட்டு பாருங்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பேக்கில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டேன். அப்பாவும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்கு நான் அப்பா அத்தை 3 பேர் தான் போயிருந்தோம். அம்மானால் வர முடியல, கடையில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து அப்படியே கடைக்கு போய் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வரக்கு ஒரு 15 to 20 minutes ஆகும். இது வந்து எங்களோட குலதெய்வ கோவில் தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தான் வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அந்த அன்னைக்கு 3 பொங்கல் தான் வைக்கிறதா இருந்துச்சு. எங்களுது 1, அத்தை அவங்களது 2 தான் வச்சுருந்துச்சு. எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது, அத்தையும் பெரியம்மாவும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் கூட சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். 3 சக்கரை பொங்கல், அதில் வந்து 2 வந்து கரும் சக்கரை போட்டுக்கலாம், 1 மண்டை வெல்லம் போட்டுக்கலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு இருந்தேன். பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் பொங்கல் பானையில் இருக்க கறியை இந்த மாதிரி மண்ணும் தேங்காய் குடுமையும் வச்சு நல்லா க்ளீனாக விளக்கிடலாம். நீங்கள் பாருங்கள், அதை வச்சு விளக்குனதுலேயே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பொங்கலையும் கோவிலுக்குள்ளே கொண்டாந்து வச்சு இப்படி திண்ணீரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு வர வழியில் இன்னொரு கோவில் இருக்குது, அதை வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். இப்படி தான் என் டே போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.